guys, answer this question. Here, dash the number of plates you asked. Is varuma or varuma? So this is about today's video. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா a number of, the number of. a number of அப்படின்னா எதை குறிக்குதுன்னா a lot of ன்னு சொல்றோம் இல்லையா, நிறையா அப்படின்றது. அப்ப நிறையான்றது சிங்குலரா ப்ளூரலா, ஒன்றுக்கும் மேற்பட்டது இருக்கிறப்போ தான் நிறையான்னு சொல்லுவோம். அப்போ திஸ் இஸ் ப்ளூரல். அப்ப ப்ளூரல் சப்ஜெக்ட் வர்றப்போ ப்ளூரல்கான வேர்பை தான் போடணும். ப்ரெசென்ட்ல எது பி ஃபார்மோட ப்ளூரல் வேர்ப்? ஆர். ப்ரெசென்ட்ல எது பி ஃபார்மோட சிங்குலர் வேர்ப்? எஸ். ரைட். ஸோ ப்ளூரல்கான வேர்பை போடணும். இது கூட வர்ற வார்த்தை ப்ளூரல், ஆஃப் பக்கத்தில் இருக்கக்கூடிய வார்த்தை ப்ளூரல், அண்ட் இது கூட வர்ற வேர்ப் இருக்கு இல்லையா, நம்பர் ஆஃப் அப்படின்றது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நிறையா அப்படின்றத குறிக்கக்கூடியது. அப்போ இது ஆர்ன்ற வேர்ப் கூட அக்கம்பனி ஆகணும். அண்ட் இதே இது தி நம்பர் ஆஃப்னு பொறுத்த வரைக்கும் இது எதை குறிக்குதுன்னா கவுண்ட்டை குறிக்குது, எண்ணிக்கையை குறிக்குது. அப்போ ஆல் டுகெதர் எல்லாத்தையும் ஒட்டுக்கா எவ்வளவுன்னு சொல்றேன். அப்போ தி நம்பர் ஆஃப் இது கூட வர வார்த்தை ப்ளூரல் தான், ஏன்னா இதுவும் நிறையா தான். ஆனா இந்த இது இருக்கு இல்லையா, தி நம்பர்ன்றது எதை குறிக்குது? கவுண்ட்டை குறிக்குது, டோட்டல் கவுண்ட்டை குறிக்குது. அப்போ கவுண்ட்டை குறிக்கிறதுனால இதுக்கு இஸ் போடுறேன், புரிஞ்சதா? சிங்குலர் போடுறேன். அண்ட் அதே மாதிரி a நம்பர் அப்படின்றது எதை குறிக்குது? a lot, நிறையா அப்படின்றத குறிக்குது. அதனால ப்ளூரல் வேர்ப் போடுறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்க here is the number of plates you asked. என்ன வரணும்? of course here and there வந்துச்சுன்னா எப்பயுமே அது ஒரு டம்மி சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வர்றது தான் ஒரிஜினல் சப்ஜெக்ட். ஸோ இந்த ஒரிஜினல் சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இந்த சப்ஜெக்டுக்கான வேர்பை தான் நான் இங்கே போடணும். அப்போ இங்கே தி நம்பர் இருக்கு. தி நம்பர்னா எதுன்னு சொல்லியிருக்கோம்? கவுண்ட்னு சொல்லியிருக்கோம். அப்போ கவுண்ட்டை சிங்குலரா தான் நம்ம சொல்லுவோம், ஓவரால் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அஃப்கோர்ஸ் இஸ் வில் பி தி ரைட் ஆன்சர். தட்ஸ் இட்.